வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். இந்த ரதசப்தமி அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும், நானும் சொல்லியிருக்கிறேன். இந்த ரதசப்தமி அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் மோட்சத்தை கொடுத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா பீஷ்மர் அன்பு படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் வாங்கி வந்த வரம் நினைத்த போது மரணத்தை அழைத்து கொள்ளலாம் இல்லையா? எப்ப மரணம் வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி ஒரு வரம் வச்சிருந்தார். அப்படி இருந்தும் அவரால் இறக்க முடியவில்லை. ஏன் என்று தெரியவில்லை. கண்களில் நீர் சுரந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பொழுது வியாசர் வருகிறார். வியாசரிடத்திலே, சுவாமி, என்ன பாவம் செய்திருப்பேன், இப்படி என்னை மரண பயத்தில் வைத்திருக்கிறீர்களே? அதற்கு வேதவியாசர் சொல்றார், கண்ணிருந்தும் நீங்கள் சில தவறுகளை செய்தீர்கள். ஏன்னா திரௌபதியை துகிலொருக்கின்ற பொழுது இவர் எந்த குரலும் கொடுக்கவில்லை, அப்படியே உட்கார்ந்திருந்தார். ஒரு தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறை தட்டி கேட்காமல் இருந்தாலும் தண்டனை உண்டு. ஏன்னா அது தப்பு. பெண்களுக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய கொடுமையான செயல். கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கத்துகின்ற பொழுது கூட உன்னுடைய செவிகள் அந்த நாமத்தை கூட கேட்பதற்கு இசையவில்லையே. உன்னுடைய கால்கள் எழுந்தரித்து தடுக்க வேண்டிய கால்கள் எழுந்திருக்கவில்லை, கை நிற்கவில்லை. இது எல்லாம் பாவம்தான். இந்த பாவத்திற்கு தண்டனை அனுபவித்துதானே ஆக வேண்டும். உண்மைதான், நான் பாவம் செய்திருக்கிறேன். இதற்கு பிராயச்சித்தம் என்ன செய்யலாம்? நீ பாவம் செய்துவிட்டாய் என்று மனசு வருத்தப்பட்டால், இது நான் செய்துவிட்ட பாவம்தான் என்று உணர்ந்தாலே நீ மன்னிக்கப்படுவாய். ஆனாலும் இதற்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். ஏன்னா இந்த அர்க்ய பாத்திரம் அப்படிங்கிறது, அர்க்யம்னாலே சூரியன். இந்த சூரிய பகவானை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும். எப்பொழுது? ரதசப்தமி. அவர் வந்த தினம் ரதசப்தமி. கையில் வியாசர் எருக்கன் இலைகளை எடுத்து வந்திருந்தார். அந்த எருக்கன் இலைகளை அந்த அம்பு படுக்கையில் படுத்திருக்கும் பீஷ்மருடைய தலையில், 2 தோள்பட்டைகளில், கால் முட்டிகளில், எல்லா இடங்களிலும் அந்த எருக்கன் இலையை வைத்து பூஜைகள் செய்தார். அப்பொழுது பீஷ்மர் தியானத்திற்கு சென்றார். தியானத்திற்கு சென்று தியானத்தில் ஆழ்ந்து இருக்கிற பொழுது அவர் உயிர் பிரிந்தது. மறுநாள் அவருடைய உயிர் பிரிந்தது. அப்பொழுது தர்மருக்கு ஒரு வருத்தம். இவருக்கு யாரும் இல்லையே, யார் கொல்லி போடுவது? அதற்கு வியாசர் சொல்லுகிறார், எவன் ஒருவன் நீஷ்ட பிரம்மச்சரியாக இருக்கிறாரோ அவருக்கு கொல்லி போடணுங்கிற அவசியம் இல்லை, கர்மாக்கள் செய்யணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றார். ரதசப்தமி அன்னைக்கு நாம் சூரிய வழிபாடு செய்ய வேண்டும். மறுநாள் பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீஷ்மாஷ்டமி அப்படின்னா பீஷ்மருக்கு நதிக்கரைகளில் சென்று நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தோமேயானால்
சகல சௌபாக்கியங்களையும் அருளக்கூடிய மிக முக்கியமான நாள். முன்னோர் வழிபாடு என்பது நமக்கு மிக முக்கியமானது. நம் முன்னோர் வாழ்ந்தவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது அவர்கள் கண்டிப்பாக நமக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள். பீஷ்மாஷ்டமியில் எல்லோரும் நதியில் உங்களால் முடிந்த அளவு பிதிர் பூஜைகள் செய்து வழிபாடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறோம்.